சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் உங்கள் அன்பு சகோதரன் கார்ட்வின் மோசஸ் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுதும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லை அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தாயின் கர்ப்பத்தில் நாம் உருவாகும் பொழுதே ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை எல்லாம் முன்குறித்து நம்மை நேசித்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிர்த்து மீண்டும் நமக்காக வரப்போகிற நம் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை சற்று யோசித்து பாருங்கள். தாயின் கர்ப்பத்தில் உருவான அந்த நிமிஷம் முதல் இந்த ஆடியோ பிரேயரை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த காலை வேளை வரைக்கும் உங்களை என் ஆண்டவர் மறந்து விடவில்லை, ஒருபோதும் உங்களை கைவிடவும் இல்லை. இம்மட்டும் உங்களை ஏந்தி தாங்கி தப்புவித்து சுமந்து வந்து கொண்டிருக்கிறார் உங்களை உருவாக்கின ஆண்டவராகிய கர்த்தர். பல நேரங்களில் நாம் அதை அறியாமல் முறுமுறுத்து விடுகிறோம். ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று பல நேரங்களில் நாம் புலம்புகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை விட்டு எத்தனை பேர் கடந்து போனார்கள், ஆனாலும் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அதைவிட ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேறு என்ன ஆண்டவர் நமக்கு தர வேண்டும்? ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார் என்பதற்கு அதைவிட வேற என்ன அடையாளம் வேண்டும்? சூழ்நிலைகள் எல்லாருக்கும் மாறும். சூழ்நிலைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் ஒவ்வொருவருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும். அது உலகத்தின் முடிவு வரை நமக்கு உண்டு என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், திகையாதிருங்கள், நான் உன் தேவன், ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று உருவாக்கின ஆண்டவர் சொல்லி இருக்கும் போது ஏன் உங்கள் பிரச்சனைகளை கண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் உங்களுடைய குறைகளை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் உங்கள் நோய்களை கண்டு வியந்து போய் ஏன் தான் இது வந்ததோ என்று அழுது கொண்டிருக்கிறீர்கள்? தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஒரு நிமிஷத்தில் மாற்ற நீங்கள் ஆராதிக்கிற அருமை ஆண்டவராக இயேசுவாலே முடியும். ஒரு நிமிஷம் போதும் உங்கள் வாழ்க்கையை தலை கீழாய் புரட்டி போட ஒரு வல்லமையுள்ளவர். சவுலாய் இருந்த ஒரு மனிதனை ஒரு வினாடியில் பவுலாய் அவர் மாற்றவில்லையா? 38 வருஷம் வியாதியாய் கடந்தவனை ஒரு நிமிஷத்தில் எழுந்து நடக்க வைக்கவில்லையா? மரித்து போன லாசருவை ஒரு நிமிஷத்தில் உயிர் கொடுத்து எழுப்பவில்லையா? இது அவராலே முடியாது. ஆகவே உங்களை உருவாக்கின அந்த ஆண்டவரை நம்புங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகளை இதுவரைக்கும் என் வாழ்க்கையில கடந்து வர பலன் கொடுத்தீரே, அதையெல்லாம் தாண்டி வர உதவி செய்த ஆண்டவர்
இன்றைக்கு நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளை, இந்த பாடுகளை, இந்த எதிரிகளை, இந்த சூழ்நிலைகளை தாண்டி வர நீர் உதவி செய்வீர் என்று விசுவாசத்தோடு அவரை துதியுங்கள், அவரை ஸ்தோத்திரியுங்கள். தாவீது சொல்லுகிறார், என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் என் ஆண்டவரை நான் பாடுவேன், என் உயிருள்ள நாளெல்லாம் என் ஆண்டவர் நான் துதித்து போற்றிக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி 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 எல்லா சத்துருக்களையும் ஜெயித்தார் அல்லவா? உங்கள் வாயிலே எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிற துதி இருக்கட்டும். நிச்சயம் உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அன்பின் முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தாயின் கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கினவர் நீர். இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை போஷித்து, எங்களை உடுத்துவித்து, எங்களை பாதுகாத்து, எங்களை ஏந்தி தாங்கி தப்புவித்து சுமந்து வருகிறவரும் நீரே. எங்கள் ஆயுசு நாட்களில் எத்தனையோ போராட்டங்களை, கஷ்டங்களை, பாடுகளை, வனாந்தரங்களை, கண்ணீரான சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வந்தோம் ஆண்டவரே. ஆனால் அவற்றில் நீரும் எங்களோடு கூட இருந்து அவைகளெல்லாம் தாண்டி வர கிருபை கொடுத்தீர், பலன் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். அந்த தேவன் இன்னும் எங்களை நடத்த வல்லமையுள்ளவராய் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். என்னோடு கூட இணைந்து இந்த காலை வேளையிலே யாரெல்லாம் துக்கத்தோடு, வேதனைகளோடு, பலவீனத்தோடு, பயத்தோடு இந்த நாளுக்குள் பிரவேசிக்க பயந்து கொண்டிருக்கிறார்களோ அவளெல்லாம் உடைய கரம் தொடும்படி, பலப்படுத்தும்படி, தைரியப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இம்மட்டும் நடத்தின எபனேசர், இனிமேலும் நான் உன்னை நடத்துவேன் என்று உடைய பிள்ளைகளை திடப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. குறிப்பாக இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகள் செய்கிற சகல காரியங்களிலும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் காண்பார்களாக. பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் இந்த நாளிலே வாய்க்காமல் போகட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்கள் இன்றைக்கு வெட்கப்பட்டு போகட்டும். நீ ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாய் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பலத்த காரியத்தை செய்ய போவதற்காய் நன்றி. இந்த நாளை உடைய பிள்ளைகள் ஜெயத்தோடு முடிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளை இம்மட்டும் ஏந்தினதைப் போல இனிமேலும் ஆசீர்வதித்து உலகத்தின் முடிவு பரியந்தம் அவளோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.